சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு ஆம்லேட். ஒரு நண்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்சு எடுத்ததில் ஓடெல்லாம் எடுத்து போட்டுட்டு உள்ள சதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நண்டு ஒரு வாட்டி இப்படி உடச்சி விட்டுங்க. ஃபஸ்ட்டு 2 முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுக்கிற நண்டு இது உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஒரு பாதி வெங்காயத்தை புதுசு புதுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப பெப்பர் பவுடர், காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு, கரம் மசாலா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். விட்டு நெட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஊற்றிடலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எடுத்து வச்ச அளவில் பாதி 2 ஷிஃப்டாக ஊற்றிங்க. ஒரு தடவை ஊற்றிட்டு அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஊற்றிங்க. இது வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நண்டு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது மதுரையில் சில ஹோட்டல்களில் ரொம்ப ஃபேமஸானது. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.